Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம LeetCode 75 ல 21st ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். Before solving the problem, நம்ம क्वेश्चन என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்துட்டு ட்ரை ரன் பார்த்துட்டு தென் பைத்தான் கோடிங் பார்க்கலாம். உங்களுக்கு ஜாவா கோட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க क्वेश्चन என்ன அப்படின்றத பார்க்கலாம். யூனிக் நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் தான் क्वेश्चनோட டைட்டில். இது ஒரு ஈஸி லெவல் ப்ராப்ளம் தான். क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, given an array of integer ARRன்ற ஒரு இன்டிஜர் அரே கொடுத்திருக்காங்க. Return true if the number of occurrences of each value in an array is unique. அதாவது அரேல இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் யூனிக்கா இருந்துச்சுன்னா நம்ம ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணணும், எல்ஸ் நம்ம ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் 1 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1,2,2 1 1 3 அப்படின்ற இன்டீஜர் அரே கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் கீழே நான் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம பார்த்துடலாம், அப்பதான் இன்னும் உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். ஸோ எப்படி நம்ம அதை சால்வ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, கவுண்ட் தி அக்கரன்சஸ் ஆஃப் ஈச் எலிமெண்ட் யூசிங் டிக்ஷனரி. நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எத்தனை டைம் வந்திருக்கு அதோட ஃப்ரீக்வன்சியை நம்ம செக் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஸ்டோர் தி ஃப்ரீக்வன்சிஸ் இன் a செட். அந்த ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாத்தையுமே ஒரு செட்ல நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். நம்ம செட்ல ஏன் ஸ்டோர் பண்றோம்னா, செட்ல நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம்லயே பார்த்திருப்போம். செட்ல நம்ம டூப்ளிகேட்டா அதை அவாய்ட் பண்ணும். ஸோ டூப்ளிகேட் இருக்காது செட்ல. ஸோ ஃப்ரீக்வன்சிஸ் எத்தனை டைம் அது அக்கர் ஆகிருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்காக டிக்ஷனரி யூஸ் பண்றோம். அண்ட் அட் த சேம் டைம் செட் நம்ம ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக செட் யூஸ் பண்றோம். ஸோ இது ரெண்டுத்தோடைய லென்த்தையுமே கம்பேர் பண்ண போறோம். அதாவது கம்பேர் த லென்த் ஆஃப் டிக்ஷனரி அண்ட் செட். இந்த டிக்ஷனரியும் செட்டோட லென்த்தையும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். இன்கேஸ் அது ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணலாம். இன்கேஸ் அது அன்இக்குவலா இருந்துச்சுன்னா இல்ல மிஸ்மேட்சா இருந்துச்சுன்னா நம்ம ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ 2 ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடலாம். இன்கேஸ் அது 2 3 அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 எத்தனை டைம் அக்கர் ஆகியிருக்குன்னு பாருங்க. ஸோ 1 3 டைம் அக்கர் ஆகியிருக்கு. இங்கே ஒரு டைம், இங்கே ஒரு டைம், இங்கே ஒரு டைம் 1 3 டைம்ஸ் அக்கர் ஆகியிருக்கு. ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி இப்போ நான் எழுதுறது டிக்ஷனரி தான். ஸோ நான் ஃப்ரீக்வன்சி தான் இப்போ கால்குலேட் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ 2 எத்தனை டைம் அக்கர் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 டைம்ஸ் 2 அக்கர் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா 1 டைம் தான் இருக்கு. ஸோ 3 1 டைம் இருக்கு. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டு இதில் ரிப்பீட்டட் வேல்யூஸ் இருக்குதான்னு பார்க்குறோம். 3,2,1 இதில் எதுவுமே ரிப்பீட் ஆகலை. ஸோ இதைத்தான் நம்ம செட்டுக்கு அனுப்ப போகிறோம். இன்கேஸ் இதில் ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படின்ற அவுட்புட் வந்துடும். பட் இந்த இடத்துல எந்த வேல்யூவும் ரிப்பீட் ஆகலை. ஸோ அதனால நம்மளுக்கு ட்ரூ அப்படின்ற அவுட்புட் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அவுட்புட் ட்ரூ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதே நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ARR 1,2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 டைம் தான் அக்கர் ஆகிருக்கு. 2ன்றதும் 1 டைம் தான் அக்கர் ஆகிருக்கு. இது டிக்ஷனரி, அதாவது நம்ம ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்றேன். இப்போ நம்ம செட்டுக்கு அனுப்பும் போது 1 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ செட்ல ஒரு வேல்யூ தான் இருக்கும். இப்போ நம்ம இதோட லென்த்தை கால்குலேட் பண்ணலாம். இந்த ஃப்ரீக்வன்சியோட லென்த் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். பட் அட் த சேம் டைம் செட்டோட லென்த் 1 இருக்கும். ஸோ 2 டஸ் நாட் ஈக்குவல் டு 1. ஸோ அந்த இடத்துல நமக்கு ஃபால்ஸ் அப்படின்ற அவுட்புட் கிடைச்சிடும். நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். -3 எத்தனை டைம் அக்கர் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இங்க 1 டைம் இருக்கு, இது 2 டைம் இருக்கு, இங்க 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ -3 அப்படின்றது 3 டைம் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 0 எத்தனை டைம் அக்கர் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 1 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ 2 டைம்ஸ் 0 அக்கர் ஆகிருக்கு. 1 எத்தனை டைம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் இருக்கு. ஸோ 1 4 டைம்ஸ். ஸோ -3 ஆல்ரெடி கால்குலேட் பண்றோம். ஸோ 10 பாத்தீங்கன்னா 1 டைம் இருக்கு. ஸோ இதை நம்ம செட்டுக்கு அனுப்புறோம். செட்டுக்கு அனுப்பும் போது அது ரிப்பீட்டட் வேல்யூஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ 1ன்றது தனியா ஒரு நம்பர், 2 தனியா நம்பர், 3 4 எல்லாமே யூனிக்கா தான் இருக்கு. ஸோ அதனால ட்ரூ அப்படின்ற அவுட்புட் ரிட்டர்ன் பண்றோம். ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே அதை ஓனா சால்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்பவே சிம்பிள். ஸோ இதுக்கான ட்ரை ரன்னும் நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. அதே நான் மேலே எக்ஸ்பிளைன் பண்ண அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். ஃப்ரீக்வன்சி செக் பண்றோம். 1 எத்தனை டைம் அக்கர் ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் அக்கர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் 2 2 டைம்ஸ் அக்கர் ஆகிருக்கு. அண்ட் 3 1 டைம் அக்கர் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியில் இப்படி தான் டிக்ஷனரி மாதிரி ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி செட் நம்ம கால்குலேட் பண்ணும்போது இதுல இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்துக்கும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா 3 2 1 இது மட்டும் தான் எடுத்துக்கும். ஸோ இதில் எந்த டூப்ளிகேட்ஸும் இல்லை. ஸோ அதனால ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிது. ரிட்டர்ன் ட்ரூன்றதை கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் இந்த இதை பாருங்க. இந்த இடத்துல 1ன்றது 1 டைம் வந்திருக்கு. 2ன்றது 2 டைம்ஸ் இருக்கு. அண்ட் 3ன்றது பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ 1 1 டைம், 2 2 டைம்ஸ் இருக்கு. அண்ட் 3ன்றதும் 2 டைம்ஸ் இருக்கு. இங்கே 2ன்ற வேல்யூ ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால இந்த இடத்துல நம்ம ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்றோம். ஸோ வாங்க இதுக்கான பைத்தான் கோடிங் பார்த்துடலாம். இப்போ நம்ம LeetCodeோட அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 20 ப்ராப்ளம் சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ணி எல்லா வீடியோவுமே என்னோட பிளேலிஸ்டான LeetCode 75 குள்ள இருக்கு. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா 21st ப்ராப்ளமான
யூனிக் நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் தான். இது ஒரு ஈஸி லெவல் ப்ராப்ளம் தான். ஹேஷ் மேப் அண்ட் செட் கான்செப்ட் குள்ள வருது. சோ இதுக்கான பைத்தான் சொல்யூஷன் வந்து பாத்திரலாம். சோ क्वेश्चन ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அண்ட் இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அண்ட் ட்ரை ரன் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. சோ பைத்தான் கோடிங் அதை விட ரொம்ப சிம்பிள் தான். சோ ஃப்ரீக் மேப் அப்படின்ற ஒரு டிக்ஷனரி வந்து ஸ்டார்டிங்ல கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அரேல இருக்க ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம எடுக்கணும். சோ அதனால ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் நம் இன் அரே இஃப் நம்பர் இன் ஃப்ரீக்வன்சி மேப், அந்த நம்பர் வந்து ஃப்ரீக்வன்சி மேப்ல இருந்துச்சுன்னா அதோட கவுண்டை வந்து நம்ம பிளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றத இன்க்ரீஸ் பண்றோம். இப்ப 1 வந்து புதுசா இருக்கு. சோ இந்த இடத்துல வரும்போது அது இஃப் கண்டிஷன்லயே இருக்காது. சோ எல்ஸ் பார்ட் குள்ள போயிடும். சோ அப்போதைக்கு 1ஓட வேல்யூ வந்து 1 அப்படின்றது கிடைக்கும். இப்ப 2ன்றது ஃபர்ஸ்ட் டைம் அக்கர் ஆகுதுல. சோ அப்பயுமே வந்து 2 வந்து டிக்ஷனரியில ஆட் ஆகும். நெக்ஸ்ட் 2 ரிப்பீட் ஆகும்போது அந்த ஃப்ரீக்வன்சி மேப்ல ஆல்ரெடி 2 வந்து இருக்கு. அந்த நம்ஸ் இன் ஃப்ரீக்வன்சி மேப் அது வந்து இருக்கு. 2 வந்து இப்ப கரண்ட் வேல்யூ ஆஃப் நம் வந்து 2 இன் ஃப்ரீக்வன்சி மேப் அது இருக்கனால நம்ம அந்த 2 ஓட வேல்யூவை இன்னொன்னு இன்க்ரீஸ் பண்றோம். சோ 2 ஈக்குவல் டு 1ன்றத 2 ஈக்குவல் டு 2 அப்படின்ற இன்க்ரிமெண்ட் பண்றோம். சோ அதுக்காக தான் இந்த இஃப் கண்டிஷன் கொடுத்திருக்கேன், இஃப் எல்ஸ் கண்டிஷன் கொடுத்திருக்கேன். இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீக் மேப்ல அந்த டிக்ஷனரியில வந்து வேல்யூஸை இன்க்ரிமெண்ட் பண்ணி ஆட் பண்ணும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது செட் கிரியேட் பண்றேன். செட் நான் கிரியேட் பண்றேன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். சோ ஃப்ரீக் செட் ஈக்குவல் டு இந்த ஃப்ரீக்வன்சி மேப் டாட் வேல்யூ, அந்த வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கும். இப்ப டிக்ஷனரி எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். சோ வேல்யூ கீ வேல்யூ பேர்ஸா தான் இருக்கும். சோ வேல்யூவை மட்டும் நம்ம எடுத்துட்டு அது வந்து செட்டா நம்ம வந்து கொடுக்குறோம். சோ செட் வந்து நம்மளுக்கு யூனிக் வேல்யூஸ் மட்டும் தான் கொடுக்கும். சோ லாஸ்டா நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம்னா லென் ஆஃப் ஃப்ரீக்வன்சி செட், ஃப்ரீக்வன்சி செட்டோட லென்த்தையும் ஈக்குவல் டு லென் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மேப், மேப்போட லென்த், அதாவது டிக்ஷனரி இது வந்து டிக்ஷனரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செட். சோ இது ரெண்டுத்தோட லென்த்தையும் கால்குலேட் பண்ணி லாஸ்டா ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ண வரும். இன்கேஸ் அது ஈக்குவலா இல்ல அப்படின்னா அது ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். சோ இந்த கோட் ரன் பண்ணி பாருங்க, எந்த ஒரு எரரும் இல்லாம ரன் ஆகும். எனக்கு எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. சோ ரன் ஆகி முடிச்ச உடனே நீங்க கோட் வந்து சப்மிட் பண்ணிருங்க. சக்சஸ்ஃபுல்லா கோட் வந்து சப்மிட் ஆகிருச்சு. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல இவ்வளவுதான் சொல்ல வந்தது. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from me.